பெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. நமக்கு இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன் நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்க தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் கட்டிட்டு நிக்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு. அந்த சாருன்னு உண்மையான சார் யாரு தெரியல. இப்ப இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம். எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்ல, எவன் செத்து போயிட்டான், எவன் காலி ஆயிட்டான், எவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது தங்கா. ஓ இன்னும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜல்ச்சி எடுத்துருவோம். நாங்க ஜல்ச்சி எடுத்துருவோம். திருடாதே வாக்கை, திருடாதே திருடாதே வாக்கை, திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாமதான் ராஜா தீ ராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போறோம்னா லபக், செத்து போந்து போதா லபக், புட்டி புட்டி இழுத்து வைக்கணும். நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு இலக்கணமால பேச தெரியாது. இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்பு. ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாண்டாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு. இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுவான், அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி. ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லி வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனா பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது? அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையே. இல்ல அப்பா, அப்பா எங்க அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்க அண்ணன் சொல்றத கேளுங்கப்பா. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் ஏன்பா வர போறாரு. நீங்க எதுவும் செய்ய தொட்டு
சொன்னப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேக்குறாரு. உங்களை தப்பா ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யல, இதை செய்யுங்க. நீங்க உங்க வேலையை செஞ்சா நாங்க எங்க வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அது ஏன் நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சுதானே ஆகணும். நான் என்ன சொல்றேன், நான் ஒன்னா குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாத்தி போடுவோம், எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து நிற்குது. எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்து நிற்குது. அது மாதிரிதான் எல்லாரும் வீட்லயும் காத்து நிற்பாங்க. ஆமாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இத வந்து எந்த கொம்பனாலியா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்டவானா அசைக்குவானா சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலா நிற்போம். கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம். கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. இப்பதான் சூரகன் சம்மாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் அண்ணா அறிமுறை கொடுத்தா சொல்லிடுறேன். சொல்லிடுறேன், நல்ல விஷயம் தானே. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்சுதா தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இது என்ன கீதையில கிருஷ்ண பரமா சொன்னது. அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விதைத்தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன். இப்ப அதான் நம்பினது. இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான். அதுதான். அதனால மக்களே விழிப்பா இருங்க. இந்த எஸ்ஆர் பத்தில கவலையே படாதீங்கம்மா. விழிப்பா இருங்க. செத்து பந்தெல்லாம் புடிச்சு இழுங்க, காலி பந்தெல்லாம் புடிச்சு வர அவுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நைட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் போட்டு வச்சு நான் டியூட்டி மட்டும் தான் செய்யுமா. இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சாச்சு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி. இதுல விழிப்புணர்வா நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகள்னா பிஎல்ஓக்கு தாவேக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்னும் ஹெல்ப் கிடையாது. நான் கூட போனேன், வீடு வீடா போய் கது தட்டினேன், ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினேமா. தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணிங்க. நீங்க யார்? நீங்க போங்க. என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக காரு. அவர் பொதுமக்களா இருந்தா நான் விட்டுருப்பேன். அவரே திமுக காரு. நீ நான் என்னப்பா சொல்றது? நீ முதல்ல போன, நானு நீ முதல்ல போ, நான் போறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும். அவசரப்படி மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும். அவசரப்படி தேவைக்குன்னு தெரியாத என்னது மக்களுடைய இது. நான் பேஸ் வேல்யூதான். அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி, தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. அதனால நம்ம எந்த கவலையும் படவானா. வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்க உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.